திமுக நேரடியாக இந்த தொகுதியில நிறுத்த போறாங்களா தன்னுடைய வேட்பாளரை, அல்லது கூட்டணி கட்சிக்கு இதை ஒதுக்க போறாங்களா? அனைத்து கட்சிகளுமே குறிவைக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொன்னா 2 சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றியடைந்த ஒரு தொகுதி. தன்னுடைய முதல் தேர்தலில் இந்த தொகுதியில வெற்றியடையணும் அப்படிங்கக்கூடிய நினைப்பும் தாவேக்காவுக்கு இருக்கிறதுனால அந்த தொகுதியில பரிச்சயமான ஒரு வேட்பாளர் மகள் சத்யா அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதிமுக கூட்டணியில யாருக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அதிமுகவை நேரடியாக இந்த தொகுதியில நிற்க போறாங்களா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அந்த தொகுதியில அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரசியல் 24 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில திமுக, காங்கிரஸ், மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, மார்க்சிஸ்ட் இப்படின்னு எல்லாருமே வெற்றி அடைந்த ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் 2026 தேர்தலில் யாருக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது? திமுக கூட்டணியில். அதிமுக கூட்டணியில் நேரடியாகவே அதிமுக இங்கே வேட்பாளரை நிறுத்த போகிறாங்களா, அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க போகிறாங்களா? யார் தன்னை வேட்பாளராக தன்னுடைய தலைமை அறிவிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பத்தில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விரிவான தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்படி அனைத்து கட்சிகளுமே குறிவைக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொன்னால் சில தொகுதிகள் 234 தொகுதிகளில் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த தொகுதியும் ஒன்று. அந்த தொகுதி தான் வாசுதேவநல்லூர் தொகுதி. இந்த தொகுதி தனி தொகுதியாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே வெற்றியடைந்த ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் பிரதான தொழில் அப்படின்னு சொன்னால் விவசாயம். அதே போல் புளியங்குடி எலுமிச்சை அப்படின்னு சொன்னோன்னா அது தமிழகம் தாண்டி பேசப்படக்கூடிய புளியங்குடியை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக வாசுதேவநல்லூர் தொகுதி இருக்குது. 1967 வெள்ளைத்துறை அப்படிங்கக்கூடியவர் திமுக சார்பாக நிறுத்தப்பட்டு வெற்றி அடைகிறார். அதற்கு அடுத்து நடந்த தேர்தல் 1971 மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் வெற்றி அடைகிறார். பிறகு நடந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கிருஷ்ணன் அப்படிங்கக்கூடியவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் வெற்றி அடைகிறார். தொடர்ந்து 2 முறை கிருஷ்ணன் வெற்றி அடைகிறார். 1984 காங்கிரஸ் சார்பாக ஆர் ஈஸ்வரன் நிறுத்தப்படுகிறார் வேட்பாளராக. அவர் தொடர்ச்சியாக 3 முறை இந்த தொகுதியில் வெற்றி அடைகிறார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு போயிடுறாரு. அங்கேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இவர் நிறுத்தப்படுகிறார். ஆர் ஈஸ்வரன் தொடர்ந்து அடுத்து 2 முறை தொடர்ச்சியாக 5 முறை இந்த தொகுதியை தன் பக்கம் வைத்துக் கொண்டிருந்தவர் ஆர் ஈஸ்வரன். அதற்கு பிறகு 2006 மதிமுக சார்பாக டாக்டர் சதன் திருமலைக்குமார் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி அடைகிறார். 2011 அதிமுக சார்பாக துரையப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுத்தப்பட்டு அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2016 மனோகரன் அப்படிங்கக்கூடியவர் வேட்பாளராக அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டு அவரும் வெற்றி அடைகிறார். தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டுகள் இங்கே அதிமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி அடைகிறாங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக 2021 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுது. அப்போ டாக்டர் சதன் திருமலைக்குமார் இங்கே வேட்பாளராக மதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டு வெற்றி அடைகிறார். இப்போது அவர்தான் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்கே யாருக்கு சீட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுக கூட்டணியில யாருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை அதிமுகவை நேரடியாக இந்த தொகுதியில நிற்க போறாங்களா? திமுக நேரடியாக இந்த தொகுதியில நிறுத்த போறாங்களா தன்னுடைய வேட்பாளரை, அல்லது கூட்டணி கட்சிக்கு இதை ஒதுக்க போறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் அந்த தொகுதியில் இப்போ மக்களிடத்தில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேரடியாகவே இந்த தேர்தலில் திமுக தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் வேறு தொகுதியை கேட்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி திமுக சார்பாக நேரடியாகவே இந்த தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில் பேச்சும் அடிபடுது. அப்படி திமுக சார்பாக இங்கே வேட்பாளர் யாரெல்லாம் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, குறிப்பாக இப்போது சங்கரன்கோவில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம ராஜா சைட்லேருந்து கேட்கும்போது அவர் மீண்டும் சங்கரன்கோவில் தொகுதியில் தான் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திமுக சார்பாக யாரெல்லாம் இங்கே
வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அவர்கள் தன்னுடைய தலைமையிடம் இந்த தொகுதியை வந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திமுகவின் மாவட்ட வழக்கரணி செயலாளர் பொன்ராஜ் அவர்கள் இந்த தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், அதே போல மாவட்ட மருத்துவ அணி துணை செயலாளர் மருத்துவர் சுமதி அவர்கள் இந்த தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லத்துறை அவருமே இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல முன்னாள் மாவட்ட செயலாளர் துரை அவர்களும் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னும், சங்கரன் கோவில் நகர செயலாளர் ராஜதுரை அவருமே இந்த தொகுதியை தன்னுடைய தலைமையிடம் எனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இப்படி திமுக ஒரு சைடு தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஆலோசனைகள் இருந்தாலும், ஏற்கனவே மார்க்சிஸ்ட் அதே போல காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுமே ஏற்கனவே இந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சதுனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதியை கேட்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை கேட்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட, வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திமுக இந்த வாட்டி நேரடியாகவே வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை கேட்பாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் எழும்பி இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி யாருக்கு ஒதுக்குவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கு. 2011, 2016 இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றியடைந்த ஒரு தொகுதி. அதனால அதிமுக நேரடியாக களம் காணும் பட்சத்தில் 2011ஆம் ஆண்டு வெற்றியடைந்த துரையப்பா எம்எல்ஏ, அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்த துரையப்பா அவருடைய மகள் சத்யா அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதிமுக சர்க்கிளில் சொல்லப்படுது. அதே போல அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இது ஒதுக்கப்பட்டால் யாருக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கும்போது, ஆனந்தன் ஐயாசாமி அவருக்கு ஒதுக்கப்படுவதற்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அந்த தொகுதியில் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட மதிவாணன் அவருக்கே இந்த தொகுதி வந்து மீண்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போதுதான் விருப்ப மனுக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தொகுதியில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இப்படி எல்லாருமே வெற்றி அடைந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறதுனால தன்னுடைய முதல் தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி அடையணும் அப்படிங்கக்கூடிய நினைப்பும் தாவேகாவுக்கு இருக்கிறதுனால அந்த தொகுதியில் பரிச்சயமான ஒரு வேட்பாளரை தான் நிறுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் தாவேகா சார்பில் இருந்து சொல்லப்படுகிறது. யார் நிறுத்தப்படுவாங்க, இந்த தொகுதியினுடைய கள நிலவரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வணக்கம்.